ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்ன ருசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொழுக்கட்டை. இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. 2 டைப் ஆஃப் பிடி கொழுக்கட்டை தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். நார்மலாக அரிசி மாவு வச்சு செய்வாங்க. நம்ம அரிசி மாவு இல்லாமல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ரவை அண்ட் அவல் வச்சு 2 விதமான பிடி கொழுக்கட்டை செய்ய போகிறோம். முதல்ல அவல் கொழுக்கட்டை செய்ய தேவையான பொருட்கள்: அவல் 1.5 கப். நான் வந்து ரெட் கலர் அவல் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் ஒயிட் கலர் அவலும் எடுத்துக்கலாம். அரிசி மாவு 3 டேபிள் ஸ்பூன். வெல்லம் 1 கப். தேங்காய் 1/2 கப். நல்ல துருவின தேங்காவாக எடுத்துக்கோங்க. நெய் 3 டேபிள் ஸ்பூன். ஏலக்காய் பவுடர் 1 டீஸ்பூன். இப்போ முதல்ல வெல்லத்தை வந்து நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கு 1 கப் வெல்லத்துக்கு 1 கப் தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது நல்லா கரைஞ்சி வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். இதை ஃபில்ட்ரு பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து இன்னொரு கடாயில் கொஞ்சம் நெய் சேர்த்துருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நம்ம 1.5 கப் இந்த ரெட் கலர் அவல் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா இந்த நெய்யில் வறுத்துக்கலாம். இப்படி நெய்யில் வறுத்து செய்கிறனால உங்களுக்கு இந்த கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா நல்ல வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெசிப்பியை. இப்போ இதை நல்லா வறுத்துக்கலாம். ஃப்ளேமை வந்து லோ ஃப்ளேமில் வச்சே வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து முதல்ல கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, கடைசியாக கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்போனா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு, 1/4 கப் கொஞ்சம் கூடவே ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் மீதி இருக்க தேங்காவை கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போ இதுவும் அந்த அவலோடு சேர்ந்து நல்லா வறுபட்டு வரட்டும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக அந்த விநாயகர் சதுர்த்திக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெள்ளைப்பாகை வந்து, அதாவது வெள்ளை தண்ணியை வந்து இப்போ இதில் ஊற்றிக்கலாம். இந்த தண்ணி அளவு பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கப் சேர்த்துருக்கீங்களா, அந்த 1.5 கப் அளவுக்கு 1.5 கப் அவல் சேர்த்துருக்கனால அந்த 1.5 கப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்படி இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இப்படி வச்சிடலாம். இப்படி ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். கொஞ்சம் நல்லா இந்த அவல்லாம் வெந்து நல்லா சாஃப்டாகி இந்த மாதிரி வர ஆரம்பிக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்கள். ஓரளவுக்கு இப்போ நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கெலாம் கண்டிப்பாக இது ரொம்ப பிடிக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம். இந்த ஏலக்காவோட ஸ்மெல் வந்து நல்லா எல்லாத்துலேயும் இறங்குற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அரிசி மாவு எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக தண்ணி விட்டு கலக்கிக்கோங்க. கலக்கிட்டு இப்போ இதில் ஊற்றிடலாம். நம்ம ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு அவல்லாம். இப்போ இந்த ஸ்டேஜில் அந்த அரிசி மாவு தண்ணியை வந்து இதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அரிசி மாவு உங்களுக்கு சேர்க்குறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா கூட அப்படியே இந்த நம்ம அவல் வந்து நல்லா இந்தளவுக்கு மேஷ் ஆகி வந்திருக்குல்ல, இதை வந்து லைட்டாக மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து கூட நீங்கள் கொழுக்கட்டையாக பிடிச்சி அவிச்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம அரிசி மாவு சேர்த்து செய்கிறனால இது வந்து நம்ம மிக்ஸியில் அரைக்க தேவையில்ல. இந்த மாதிரி நல்லா திக்காக வரும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா சேர்ந்து வந்ததும் இப்போ இதில் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ கடைசியாக அந்த மாதிரி தேங்காய் சேர்க்குறனால இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்குங்க. நம்ம முதலையும் கொஞ்சம் சேர்த்துருக்கோம், இப்போவும் கொஞ்சம் சேர்க்குறனால நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வெதுன்னு இருக்கும்போதே இந்த மாதிரி கையில் கொஞ்சம் நெய் தடவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பால் மாதிரி எடுத்து கொஞ்சம் உருட்டிக்கோங்க. நல்லா உருட்டிட்டு இந்த மாதிரி நல்ல பால் மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜஸ்ட்டு கையை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணால் போதுங்க. சூப்பரான பிடி கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். பாருங்கள், இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் இப்படியும் சாப்பிட்லாம். இதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் இதை வந்து ஒரு வாட்டி நம்ம அவிச்சு சாப்பிட்டோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா எல்லாத்தையும் இதே மாதிரி ஒரு பால் மாதிரி உருட்டி லைட்டாக கைட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த கையோட தடம் வந்து அதில் பட்டுரும். அப்போ வந்து உங்களுக்கு பிடி கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிரும். பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம பாயில் பண்ணிடலாம்.
ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணி வந்து நல்லா கொதித்ததும் அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஸ்டீமர் மாதிரி வச்சுட்டு அதில் வந்து நான் இந்த கொழுக்கட்டை எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். நீங்கள் வந்து நார்மல் இட்லி பாத்திரத்தில் கூட வச்சு அவிச்சிக்கலாம். எல்லாத்தையும் இப்போ இதில் வச்சிடலாம். வச்சுட்டு இதை மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம பாருங்கள், சூப்பரான சுட சுட ரொம்ப டேஸ்டான அவல் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து வந்து ரவா கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இது செய்ய தேவையான பொருட்கள்: ரவா 1 கப், வெல்லம் 3/4 கப்லேருந்து 1 கப் வரைக்கும் எடுத்துக்கோங்க, பாசிப்பருப்பு 2 டீஸ்பூன், நெய் 3 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் பவுடர் 1 டீஸ்பூன். முதல்ல இப்போ வெல்லத்தை நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதே ப்ராசஸ் தாங்க, சேம் ப்ராசஸ் தான். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சம அளவு தண்ணியும் வெல்லமும் சம அளவு எடுத்துக்கோங்க. நல்ல அந்த மாதிரி வந்ததும் கரைஞ்சி வந்ததும் அதை ஃபில்ட்ரு பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது பாத்திரத்தில் கொஞ்சம் நெய் சேர்த்து நம்ம ரவையை வந்து சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் வாங்குகிற ரவை ஆல்ரெடி ரோஸ்டடாக இருந்தால் கூட இந்த மாதிரி நெய்யில் கொஞ்சம் நேரம் லைட்டாக வறுத்துக்கோங்க. அப்போனா நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நல்ல ஓரளவுக்கு வறுபட்டு வந்துட்டுருக்கு. இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெள்ளை தண்ணியை வந்து இதில் ஊற்றிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்வீட்னஸ் வந்து உங்களோட விஷயத்தாங்க. கூட கொஞ்சம் உங்களுக்கு ஸ்வீட்டாக வேணுன்னா கூட இன்னும் கொஞ்சம் ஃபஸ்ட்டே வெள்ளைப்பாகு வந்து ரெடி பண்ணி வச்சு இதில் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அந்த தண்ணி அந்த இதில் வந்து நல்ல அந்த ரவை வந்து வெந்து நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கட்டியானதும் இப்போ இதில் வந்து கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் தூவிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் இந்த மாதிரி இதெல்லாம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். வறுத்து நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாம். அதுவும் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா சேர்ந்து வரும். ரவை எல்லாம் வெந்து நல்லா சேர்ந்து வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம இதை தனியாக எடுத்து வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சு ஆற வச்சுக்கோங்க. இப்போது இன்னொரு பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்து நெய்யில் வந்து இந்த பாசிப்பருப்பு 2 டீஸ்பூன் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் கோல்டன் கலரில் வந்ததும் இப்போ இதை வந்து நம்ம அந்த எடுத்து வச்சுருக்கிற ரவை இதில் வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுலேயும் நீங்கள் தேங்காய் சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். இந்த பாசிப்பருப்பு லைட்டாக கடிப்படும் போது சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் வெதுன்னு இருக்கும்போதே பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. இப்போ இதை நல்லா அதே மாதிரி உருட்டிட்டு லைட்டாக கைட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் கிடச்சிரும். பிடி கொழுக்கட்டை ஷேப் கிடச்சிரும். நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான பிடி கொழுக்கட்டை, ரவா பிடி கொழுக்கட்டை நமக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ இதை வந்து இதையும் நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம். ஆனால் அவிச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நம்ம ரவையில் செஞ்ச ஒரு எஃபெக்டே இருக்காதுங்க, அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இதை வந்து நம்ம பாயில் பண்ணிடலாம். அதே மாதிரி தண்ணி வச்சு தண்ணி நல்லா கொதித்ததும் அதுக்கு மேலே இந்த ஸ்டீமர் வச்சு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். ஸ்டீமர் வச்சு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணி 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக நல்ல ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்ல சுட சுட ரவா கொழுக்கட்டையும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த 2 விதமான கொழுக்கட்டையை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும். பாருங்கள், நான் இப்போ இதை வந்து ஜஸ்ட்டு பிச்சு காமிக்கிறேன். நல்ல சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த 2 விதமான கொழுக்கட்டையும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த 2 விதமான கொழுக்கட்டையும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம என்ன ருசிக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஃபியூச்சர் ரெசிபீஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.